Let us now discuss with measures and remarks. ரொம்ப important in the topic la each and every word important pa. Okay. At the same time அந்த டாபிக் வந்து ரொம்ப டஃப்பான டாபிக்லாம் சொல்ல முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். மற்றபடி டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஓகே. ஸோ லெட் மீ கோ வித் ரிமார்க்ஸ் நவ். ஸோ இந்த earlier session we have discussed with respect to assumptions and conditions, probability mass function எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் and how we representங்கிறத பார்த்தோம். ஓகே. இப்போ measures பார்க்கணும் and some extra points you need to know about these distributions. Measures of averagesல நம்ம ரெண்டு தான் பார்க்க போகிறோம். One is mean and another one is mode. So mean பார்ப்போம் and mode பார்ப்போம். And கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே நம்ம theoretical distribution சொல்லும்போது we are discussing with respect to population, not with respect to sample. சாம்பிளாக இருந்தால் நம்ம introduction செஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சாம்பிளாக இருந்தால் arithmetic மீனுக்கு நான் x bar போடுவேன்னு சொல்லியிருந்தேன். am I right? இதே வந்து பாப்புலேஷனுக்காக இருந்தால் arithmetic மீன் வந்து மியூனு போடுவோம். அதனால தான் இங்கே மியூனு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். ஓகே, யூஸ்வலாக அந்த டவுட் வரும், அது என்ன மியூனு போடுறாங்க எக்ஸ் பார்னு போடுறாங்க. அது சப்ஸ்கிரிப்டாக ப்ராப்ளம்ஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது எக்ஸ் பார் தான் போடுவோம். யூ மே ஆஸ்க் மீ, ஏன் ஒரு இடத்துல மியூ ஒரு இடத்துல எக்ஸ் பார்? நம்ம தியரட்டிக்கலாக பார்க்கும்போது பாப்புலேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் போகும்போது அங்கே ஒரு சாம்பிள் தானே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அங்கே நம்ம எக்ஸ் பார்னு யூஸ் பண்ணுவோம். அதான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு இடத்துல எல்லாமே மீன் தான், பட் ரெப்ரசென்ட் பண்ணும்போது மியூவா எக்ஸ் பாரான்னு போடணும். ஏன்னா இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பாப்புலேஷனுக்காக நம்ம பேசும்போது தான் தியரட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அப்போ மியூ இஸ் ஓகே, திஸ் இஸ் த ரைட் ஃபார்மேட். ஆனால் நம்ம ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ணும்போது எக்ஸ்பார் தானே arithmetic மீன், ஏன்னா அங்கே சாம்பிள் தானே. அங்கே ஒரு 10 வேல்யூஸ் கொடுத்து அந்த 10 வேல்யூஸ்க்கு வந்து நீங்கள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்ணுறீங்கன்னா, எல்லாம் மீன் ஃபார் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைன் பண்ணுறீங்கன்னா அங்கே சாம்பிளுக்கு தானே ஃபைன் பண்ணுறீங்க, அப்போ எக்ஸ்பார் யூஸ் பண்ணும். ஓகே, இப்போதைக்கு மியூ வச்சுப்போம். ஸோ என்ன பாப்புலேஷன் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஹியர் மியூ இஸ் கிவன் வித் ரெஸ்பெக்ட் டு n இன்ட்டு பி. n எடுத்துக்கோங்க, மல்டிப்ளை பை பி. ஓகே, டெரிவேஷன்ஸ் நம்ம பார்க்கல, வாட் இஸ் வாட் தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இஸ் மோட். பார்த்தீங்கன்னா யூனி மாடலும் இருக்குது, பை மாடலும் இருக்குது. அது என்ன யூனி மாடல் பை மாடல் மெஷர்ஸில் பார்த்துருக்கோம் நம்ம டீட்டெயிலாக. மோட் வந்து எப்போவுமே வந்து யூனி மாடல் தான் இருக்கணும், பை மாடல் இருக்கக்கூடாது. பட் பைனாமியல் அண்ட் பாய்சானில் வந்து யூனி மாடல் பார்ப்போம், பை மாடல் ரெண்டுமே பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் த மெஷர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பைனாமியல், தென் ஐ வில் கோ ஃபார் பாய்சான். ஸோ மோடுங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, கோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வேல்யூ n+1 இன்ட்டு பி. ஓகே, n+1 இன்ட்டு பி நான் இன்டீஜராக இருந்தால் எப்படி கன்சிடர் பண்ணுவோம், இன்டீஜராக எப்படி இருந்தால் எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள். லெட் மீ ஹாவ் சம் வேல்யூஸ் ஃபார் யூ. பியோட வேல்யூ ஹாஃப்னு வச்சுக்கிறேன். எனக்கு என்னென்ன வேணும், n+1 இன்ட்டு பி தானே வேணும். ஓகே, பியோட வேல்யூ ஹாஃப் அண்ட் என்னோட வேல்யூ வந்து 2 வச்சுக்கலாமா? ஓகே, எனி வேல்யூ ஜஸ்ட் ஃபார் டிஸ்கஷன் சேக் ஐ எம் டேக்கிங். இது எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் வில் பி n+1 இன்ட்டு பி? 2 + 1 into half. Am I right? So this is 3 into half, which is 3/2, which is 1.5. 1.5 வந்து இன்டீஜரா நான் இன்டீஜராக பாருங்கள். n+1 வந்து நான் இன்டீஜராக இருந்தால் இது யூஸ் பண்ணணும், இன்டீஜராக இருந்தால் இது யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி இருக்குது, 1.5 வந்து நான் இன்டீஜர் இல்லையா? திஸ் இஸ் நான் இன்டீஜர். அப்போ நான் இன்டீஜராக இருக்கனால யூ ஹேவ் டு டேக் த லார்ஜஸ்ட் இன்டீஜர் இன் n+1 into p. லார்ஜஸ்ட் இன்டீஜர்னா இந்த 1.5ல 1 இருக்குது, 0.5 இருக்குது. கரெக்டாக? இன்கேஸ் 3.7 வந்ததுன்னா 3 இருக்குது அண்ட் 0.7 இருக்குது. அப்போ லார்ஜஸ்ட் இன்டீஜர் என்ன இருக்குது? 3. லார்ஜஸ்ட் இன்டீஜர் என்ன இருக்குது? 1 இருக்குன்னு எடுத்துக்கணும். இஸ் இட் ஓகே? ரவுண்டிங் ஆஃப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இப்போ 3. என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம், 3.99 வச்சுக்கலாம். ஓகே, இங்கே கொஞ்சம் டெசிமல் பிளேசஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கால்குலேட் பண்ணும். 1.99 வச்சுக்கிட்டா லார்ஜஸ்ட் இன்டீஜர் என்ன இருக்குன்னா 2ன்னு சொல்லக்கூடாது. யூஆர் நாட் ரவுண்டிங் ஆஃப், யூஆர் டேக்கிங் த லார்ஜஸ்ட் இன்டீஜர். அப்படின்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0, 1, 2 இங்கே இருக்குது உங்களோட பாயிண்ட். அப்படின்னா எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்குது? இவ்வளோ இன்டீஜர்ஸ் தான் இருக்குது. அப்போ 1 இன்டீஜர் தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ லார்ஜஸ்ட் இன்டீஜருங்கிறது இந்த ஹோல் நம்பர் எடுத்தால் போதும். யூ நீட் நாட் கன்சிடர் அபவுட் த டெசிமல். ஸோ தட் வில் பி த மோடல் வேல்யூ. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், எக்ஸாமில் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். இன்கேஸ் இந்த மாதிரி இல்லை, எனக்கு வந்து பியோட வேல்யூ வந்து 1/3 ஏதோ ஒரு செட், என்னோட வேல்யூ வந்து 5 எடுத்துக்கலாமா? ஓகே, ஐ வில் டேக் திஸ் அஸ் 6, இல்லை 5 எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இன்னொரு கேஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வாட் வில் பி n+1 இன்ட்டு பி? n is 5 + 1 into 1/3. ஓகே, ஸோ 6 into 1/3 which is equal to 2. கரெக்டாக? 2 வருதா? அப்போ 2னா என்னது? இன்டீஜர். இன்டீஜர்னா என்னது? டெசிமல் இல்லாததுன்னு அர்த்தம் இன்டீஜர். அப்போ n+1 இன்ட்டு பியோட வேல்யூ இன்டீஜராக இருந்தால் your value will be this one. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். n+1 into p, your mode value will be n+1 into p, and also
n plus 1 into p minus 1. Okay, n plus 1 into p and also n plus 1 into p minus 1. அப்போ n plus 1 into p தானே 2 ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ திஸ் வேல்யூ இஸ் 2 and n plus 1 into p minus 1. ஸோ 2 minus 1 1. ரெண்டு மோடல் வேல்யூ வருதா? You call this as bimodal. What do you do this? You call this as bimodal. இந்த இடத்துல என்ன வந்தது? Exacta 1.99. Here you got exactly 1.99, which means that you had to take only the largest integer. அப்போ unimodal. Is it okay? In the case you are getting 2 and 1 because n plus 1 into p is 2. நம்ம calculate பண்ணோம்ல, n plus 1 into p தான calculate பண்ணிருக்கோம். 2 and n plus 1 into p minus 1 is 1. அப்போ இந்த கேஸ்ல ரெண்டு bimodal, that is ரெண்டு மோட் வரும். so bimodal கேஸ்னு வரும். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெனரலா கூட கேட்கலாம், binomial distribution has unimodal, bimodal, both, none. ஆன்சர் இஸ் போத். யூனிமோடலும் இருக்குது, பைமோடலும் இருக்குது. நிறைய பேர் வந்து வேல்யூஸ் கொடுத்தா தானே மேம் கண்டுபிடிக்க முடியும் சொல்லுவாங்க. இல்லை, யூனிமோடலும் வரும், பைமோடலும் வரும். டிபெண்ட்ஸ் ஆன் அதுதான் தியரி நம்ம பார்க்குறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மோட். நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா சிக்மா ஸ்கொயர்ட். வாட் யூ மீன் பை வேரியன்ஸ்? வாட் யூ மீன் பை வேரியன்ஸ்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? எஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஆனால் பாப்புலேஷனுக்கு சிக்மா வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேயா? பாப்புலேஷனுக்கு சிக்மா வச்சு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர் வில் பி கிவன் பை என்பிக்யூ. ஓகே, அகைன் நான் டெரிவேஷன் பார்ட் போகல. என்பிக்யூ எப்படி வருதுன்னு வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மீன் வந்து என்பி, வேரியேஷன்னா என்னது? எவ்வளோ தூரம் ஃபெயிலியர்லேருந்து வேரி ஆகுது. அப்போ ஃபெயிலியரும் நான் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணேன். என்பிக்யூ. இஸ் இட் ஓகே? ஸோ மீன் ஓவர், மோட் ஓவர் அண்ட் வேரியன்ஸ் ஓவர். லெட் மீ கோ ஹியர் ஃபார் மீன், மீடியன், சாரி மீன், மோட் அண்ட் என்னது வேரியன்ஸ் ஃபார் பாய்சன். அகைன் மீன் வந்து இங்கே மியூ இஸ் ஈக்குவல் டு எம். நீங்கள் மீன் என்னது? மியூவா? அது என்னது? இங்கே எம்னு கால்குலேட் பண்ணுறீங்களா? அதுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ தட்ஸ் ஒன்லி ஹியர் இஸ் மீன். மோட் வந்து அங்கே எப்படி கால்குலேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். இப்போ எம் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, யூ ஹேவ் கால்குலேட்டட் எம். திஸ் எம் ஹேப்பன்ஸ் டு பி 3.78. எம் கால்குலேட் பண்ணிங்களா? இந்த எம்மோட வேல்யூ வந்து என்னென்னா 3.78. இந்த 3.78 லார்ஜஸ்ட் இன்டிஜர் என்ன இருக்குது? இட்ஸ் அ நான் இன்டிஜரில். m நான் இன்டிஜராக இருந்தால் யூ ஹேவ் டு கன்சிடர் த லார்ஜஸ்ட் இன்டிஜர். அப்போ 3 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த டெசிமல் பார்ட்ஸை விட்டுடலாம். ஓகே, ஸோ ஹியர் இட் இஸ் யூனிமோடல். ஓகே, இன்கேஸ் m happens to be 4 ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, 4. அப்போது இங்கே m and m minus 1 அங்கே எடுத்த மாதிரியே தான். அங்கே வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம்? m plus 1 into p எடுத்தோம். அதுக்கு பதிலாக இங்கே m எடுக்கிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ 4 now 4 and minus 1 3 ஆகும். 4 minus 1, okay, 3 ஆகும். Here it is bimodal. Is it okay? This is bimodal. Hope it is okay, right? So unimodalum வரும், bimodalum வரும். அங்கே எப்படி கால்குலேட் பண்ணமோ அதே மாதிரி தான். அண்ட் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ் கூட எம் தான், சிக்மா ஸ்கொயர். மீன் கூட எம் தான். ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மோடு கூட எம் அண்ட் எம் மைனஸ் 1 வரும். எல்லா வேல்யூஸும் ஒரே மாதிரி வரும். இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாய்சானில் வந்து அது மட்டும் தான் ஹைலைட். எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். லெட் மீ கோ ஃபார் த லாஸ்ட் பார்ட், ரிமார்க்ஸ் நவ். ஓகே, எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனாக எடுத்தாலும் அதோட வேல்யூ வந்து ஒரு கண்டிஷன் நம்ம எக்ஸ்பெக்டட் ரேண்டம் வேரியபிளையும் பார்த்துருக்கோம். எக்ஸ்பெக்டட் கேசஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆல் ஷுட் பி கிரேட்டர் தென் 1. நம்மளுக்கு இங்கே என்ன கண்டிஷன் பார்க்குறோன்னா, இங்கே let me take up the space for working. So measures உங்களுக்கு கொஞ்சம் clarity கிடைச்சிருக்கும். Repeat பண்ணுங்க. In case any doubts you can get it clarified. Now I'll go for saying that these values will all be positive. ஏன்னா நம்ம டிகல்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராபபிலிட்டி வேல்யூஸோட ரேஞ்ச் நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் 0 and 1 நம்ம படிச்சிருக்கோம். அப்போது இங்கே நான் எடுக்கிற வேல்யூஸ்னால் கிரேட்டர் தென் 0 செக் பண்ணோம்ல. முதல்ல எது எடுத்துக்கலாம்? பாய்சான், சாரி பைனாமியல். NCX P par x Q par n minus x. இல்லைனா 0 பிரச்சனையே இல்லை. கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 இருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல Pயோட வேல்யூ என்னது? ப்ராபபிலிட்டி வேல்யூ. ஸோ P வந்து எப்போவுமே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். கரெக்டாக? எக்ஸ் எப்படி இருக்குது? 0 1 2 எக்ஸெட்ரா. ஆக்சுவலாக நம்ம அதை வரி பண்ண வேண்டாம். நம்மளுக்கு வந்து பை பேராமீட்டர் தானே. நான் n and P மட்டும் பார்த்தா போதும். n எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் டாசஸ். கரெக்டாக கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும். அப்போ P greater than equal to 0, n greater than 0, x வந்து x 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து greater than or equal to 0வா இருக்கும். Do you agree with me? இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா P தெரிஞ்சால் Q தெரிஞ்சிடும். Moreover, P and Q are probability values கரெக்டாக greater than equal to 0வா தான் இருக்கணும். ஓகே, less than or equal to 1ஆக தான் இருக்கணும். அண்ட் என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இல்லையா? கரெக்டாக greater than 0வா தான் இருக்கும். Is it okay?
ஏன்னா லெஸ் தென் ஈக்குவல் டு 0 எடுக்கவும் முடியாது. ஒரு கேம் ஆடினீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரையல் ஆச்சு நான் தரணும் உங்களுக்கு. ஓகே, அதனால் ஈக்குவல் டு 0வாக இருக்க முடியாது, கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், n greater than 0, p and q are greater than equal to 0. அப்போ டோட்டலாக இது என்னவா இருக்கும்? f of x greater than equal to 0வாக இருக்கும். am I right? and summation f of x எடுத்தா, f of x தான் என்னதுப்பா? f of x summation f of x எடுத்தா x ஓட வேல்யூ எப்படி ரேஞ்ச் பண்ணுறீங்க? 0 to n. அப்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணால் f of 0 சமேஷனில் ஆட் பண்ணும். 0 to n 0 1 2 up to n வரைக்கும். அப்போ 1 எடுத்தீங்கன்னா f of 1, 2 எடுத்தீங்கன்னா f of 2, எது வரைக்கும் போகும்? f of n வரைக்கும் போகும். am I right? is it okay? so this all will be equal to, நீங்கள் கெஸ் பண்ணணும் கட்டாயமாக இது வந்து 1ஆக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ப்ராபபிலிட்டி வேல்யூஸ். ப்ராபபிலிட்டி வேல்யூ, டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன இருக்கும்? 1ஆக தானே இருக்கும். அதுதானே நமக்கு ப்ராபபிலிட்டியோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இட் வில் பி ஈக்குவல் டு 1. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. f of 0 plus f of 1 is all equal to 1. ஓகே, எஸ், இது பை பேராமெட்ரிக் நம்ம பார்த்துருக்கோம். n and p are the 2 parameters. இந்த ரெண்டு வேல்யூஸ் தெரிஞ்சால் போதும் நீங்கள் எத்தனை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேணால் ஃபார்ம் பண்ணிடலாம். And one of the important property you have to follow here is additive property, and exam point of view ரொம்ப important. என்னன்னா நம்ம இது வரைக்கும் x வச்சே பார்க்குறோம். இன்கேஸ் yன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தால் x y அந்த மாதிரி ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே, எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குது? 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். x ஒரு வேரியபிள் அண்ட் y ஒரு வேரியபிள், ரெண்டுமே இண்டிபெண்டன்ட். x y ரெண்டுமே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். x follows binomial, I write it here, x follows binomial with n1, p as parameters. அப்படின்னா என்னது? number of tosses எத்தனை இருக்குது? n1 இருக்குது. probability of success p. ஓகே, அதே மாதிரி yக்கும் இருக்குது. ஓகே, y follows binomial. இது இப்படி தான் ரீட் பண்ணுவோம். y follows binomial அப்படின்னா என்னது? இது கம்ப்ளீட்டாக இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். y follows binomial with n2, p as the parameters. n2ங்கிறது வந்து number of tosses for this y, n1 வந்து number of tosses for x, n2 வந்து number of tosses for y, and p வந்து காமனாக இருக்கணும். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இங்கே p இருக்குல்ல, ஈக்குவல் சேமாக இருக்கணும். n1 n2 எப்படி வேணாலும் இருக்கலாம், ஈக்குவலாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி தான் நான் zன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணலாம். அந்த z என்னது? x plus y. zன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணலாம். அந்த z என்னது? x plus y. அந்த zங்கிற வேரியபிளும் follows binomial. This z also will follow binomial distribution. அப்படின்னா என்னது? இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போடலாம்னு அர்த்தம். ஓகே, ஃபாலோஸ்னால் இந்த ஃபங்க்ஷனில் போடலாம். where n1 plus n2 will be the number of tosses here, and p, the probability of success will be the same. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். x follows binomial with n1, p, y follows binomial with n2, p. இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருந்தால், ரெண்டு வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருந்தால் zன்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணலாம். எப்படி இருக்கும்? வந்து x plus y-ஆக இருக்கும். அதுவும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணும். ஆனால் எத்தனை நம்பர் ஆஃப் டாசஸ் இருக்கும்? n1 plus n2 and p. எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ரொம்ப ஈஸி கூட, ஒன்றுமே இருக்காது பண்ணுறதுக்கு. இந்த n1 plus n2 and p-யை ஃபைன் பண்ணால் போதும். ஓகே, ஓவர். ஆனால் இந்த p வந்து சேமாக இருக்கணும். x-க்கும் y-க்கும் சேம் p, z-க்கும் சேம் p. இங்கே x-க்கு நம்பர் ஆஃப் டாசஸ் n1, y-க்கு நம்பர் ஆஃப் டாசஸ் n2, அப்போ z-க்கு நம்பர் ஆஃப் டாசஸ் n1 plus n2. இஸ் இட் ஓகே? அந்த மாதிரி இருந்தால் you say this follows additive property. இந்த z is equal to x plus y னு ரெண்டு வேரியபிளை ஆட் பண்ணி புது வேரியபிளை கொண்டு வரோம்ல, அதனால் இதுக்கு பேர் வந்து additive property. எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா காயின் டாஸிங்கில். ஓகே, ஐ டாஸ் அ காயின் கெட்டிங் அ ஹெட் ஆர் டெயில். சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். எஸ், சாம்பிள் பண்ணும்போது ஒரு சாம்பிள் நான் ட்ரா பண்ணுறேன். அந்த சாம்பிள் டிஃபெக்டிவாக இருக்குமா, நான் டிஃபெக்டிவாக இருக்குமா, அந்த மாதிரி கேசஸ் அண்ட் ஜெனட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஒரு மேஜர் ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனைட்டாக இருக்கணும். அதுதான் பெரிய பிரச்சனை. த மேஜர் லிமிடேஷன் இஸ் ஃபைனைட். அண்ட் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஓகே, அதனால அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவர் அப்ளிகேஷன்ஸ் தான். ரைட், லெட் மீ கோ ஃபார் பாய்சான் நோ. அகெயின் let me go saying that this is all greater than or equal to 0 and equal to 1. So எனக்கு என்ன இருக்கு? I have here e power minus m power x by x factorial. இல்லையா? x factorial வேல்யூ கட்டாயமாக பாசிட்டிவ் தான். ஸோ இது பாசிட்டிவ். ஓகே, m-ஓட வேல்யூ என்னது? மீன் வேல்யூ equal to kt, கட்டாயமாக பாசிட்டிவ். ஏன்னா k எப்படி இருக்கும்? greater than 0. ஸோ m-ம் பாசிட்டிவ், எக்ஸும் வந்து 0 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ greater than or equal to 0. e power minus m, இண்டிசஸ் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். e power minus m னா 1 by e power m. ஓகே, e வந்து 2.718 வேல்யூ. ஓகே, ஸோ 1 by 2.718 பவர் m.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எதுவுமே நெகட்டிவ் இல்லை. இஸ் இட் ரைட்? எதுவுமே நெகட்டிவ் இல்லைன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் ஆல் வில் பி கிரேட்டர் than or equal to 0. And if I take the summation f values, so summation f of x எடுத்தா 0 to x ஓட வேல்யூ 0லேருந்து எது வரைக்கும் வேரி ஆகும்? இன்ஃபினிட்டி வரைக்கும். இஸ் இட் ரைட்? அப்போ f of 0 plus f of 1 plus f of 2 this will go on. எது வரைக்கும் போயிட்டே இருக்கும், இன்ஃபினிட்டி இல்லை. நீங்கள் எப்படி எடுத்தாலும் இதெல்லாம் என்னது ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் தானே, இதெல்லாமே ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் தானே. ஸோ திஸ் ஆல் வில் பி கிரேட்டர் than or equal to 0, நத்திங் வில் பி ஈக்குவல் டு 0, நத்திங் வில் பி லெஸ் தென் 0. அப்போ இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டியோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ திஸ் வில் பி ஈக்குவல் டு 1. எல்லா சமேஷன் வேல்யூஸ் எடுத்திங்கன்னா 1 அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறதுப்பா. செகண்ட் இஸ் யூனிபெராமெட்ரிக் இன் நேச்சர். நம்ம ஒரே ஒரு பேராமீட்டர் தானே, எக்ஸ் இங்கே ஃபைன் பண்ணிக்கலாம். ஈயோட வேல்யூ கான்ஸ்டன்ட், அது ஓகே, ஸ்பெஷல் கான்ஸ்டன்ட்னு பேர். நெக்ஸ்ட் இஸ் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ் அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அது என்ன கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டினா, ஐ கேன் மேக் அ நோட் ஹியர் அண்ட் கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, அதான கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டினா பைனாமியல் பாய்சனாக மாறிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன். இது வரைக்கும் நம்ம பைனாமியல் தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், பாய்சான் தனியாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது ஒரு பாயிண்டில் பைனாமியல் டிஸ்கஸ் பாய்சானாக மாறுமா, அதான் இந்த சிம்பிள் ஈக்குவல் டு போட்டு இப்படி போடுறது. இப்போ பைனாமியலாக ட்ரீட் பண்ணிக்கலாம், ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா பாய்சானாக ட்ரீட் பண்ணிக்கலாம். பைனாமியலில் 2 பேராமீட்டரா n, p. Binomial distribution with n, p parameters can be considered as Poisson with m as a parameter. எப்போ இதில் மேஜர் ட்ராபேக் n ஃபைனைட்டாக இருந்தால், பட் இதில் அந்த இல்லை, n எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். கரெக்டாக இட் கேன் பி எனி வேல்யூ, ரைட்? ஸோ n லார்ஜ். இஸ் இட் ஓகே? இந்த இடத்துல நான் n இங்கே ஸ்டாப் பண்ணியிருப்பேன், இங்கே பாருங்கள் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ n லார்ஜ். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூ, ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் என்னது ரொம்ப ரொம்ப ஸ்மால் இல்லை, அதான் நீங்கள் பார்த்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் மோர் தென் ஒன் சக்ஸஸ், ஒரு சக்ஸஸ் மேலே வரத்துக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, ரொம்ப லெஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ p இஸ் வெரி ஸ்மால். இஸ் இட் ஓகே? அண்ட் m இஸ் ஈக்குவல் டு np. இந்த m வேல்யூ தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த m வேல்யூ என்னவா கன்சிடர் பண்ணுறேன்? npன்னு கன்சிடர் பண்ணுறேன். மாடரேட் அப்படின்னா அது சக்ஸஸ் ரேட் வந்து கம்மி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா எப்படி இருக்கணும்? n ரொம்ப பெருசு இப்படி போடுவாங்க. ஓகே, லெட் மீ ஒர்க் இட் அவுட் ஹியர் லைக் திஸ். n tends to infinity சொல்லுவாங்க. இப்படி கூட கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. n tends to infinity ரொம்ப ரொம்ப பெருசு, p tends to 0 ரொம்ப 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 சின்னது, அண்ட் m வந்து மாட்ரேட். இது மாட்ரேட் தான் போட்டாகணும். இப்படி இருந்தால் இந்த மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா யூ சே தட் ஹியர் ஆஃப்டர் யூ நாட் சே திஸ் பைனாமியல், யூ கால் திஸ் இஸ் ஹியர் ஆஃப்டர் அஸ் பாய்சான். ஓகே, இது வந்து கன்வர்ஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி. அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அங்கே பார்த்த மாதிரியே x and y இண்டிபெண்டன்ட் வேரியபிள், x follows p, m1 number of m1 is the mean value இல்லையா, and y follows parameter m2. அப்போ x plus y னு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணால் which is z, this will follow Poisson with m1 plus m2. ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வாட் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ Poisson z will be the variable which is x plus y, this will be following Poisson with m1 plus m2. hope it is okay. எங்கெங்கே அப்ளை பண்ணுறோம்? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அக்யூரசி நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். நிறைய வைடர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு 4 அப்ளிகேஷன்ஸ் மட்டும் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் பர் பேஜ், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, பர் பேஜ். ஓகே, எனக்கு ஒரு பேஜுக்கு பேசுங்க, ஒரு புக்குக்கெல்லாம் பேசாதீங்க. ஒரு பேஜுக்கு எவ்வளோ அந்த மாதிரி பேசுங்க. ஆஃப் அ லார்ஜ் புக், எவ்வளோ பெரிய புக்கில் மொத்தமாக பேசாமல் ஒரு பேஜுக்கு பேச சொன்னால் அக்யூரசி எதிர்பார்க்கணும்னு அர்த்தம். கரெக்டாக? நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆன் அ பிஸி ரோடு பாருங்கள். நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ், நார்மலாக ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க தான் செய்யும், ஆனால் பிஸி ரோடில் நடக்கணும், அதுவும் பர் மினிட்டுக்கு நடக்கணும், ஒரு நிமிஷத்துக்கு. பிஸி ரோடு அப்படி போவாங்க, இப்படி போவாங்க, குறுக்கால் நடக்குவாங்க, மாடு போகும், ஆடு போகும், எல்லாமே இடிச்சு விட தான் செய்வாங்க. ஓகே, டிராஃபிக் சிக்னலை பார்த்து ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டே இருப்பாங்க. ஆனாலும் பர் மினிட்டுக்கு, இங்கே லார்ஜ் புக்குக்கு இங்கே பர் மினிட்டுக்கு. அது என்ன லார்ஜ் புக்னு எடுத்தாங்க? ப்ராபப்லி ஐ மே டிஸ்கஸ் திஸ் ஃபர்தர். என்னென்னா இப்போது மேரேஜ் இன்விடேஷன்லாம் வீட்டில் அடிச்சிருப்பாங்க. ப்ராபப்ளி எல்லோ கலரில் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்காக அடிப்பாங்க கொடுக்கறதுக்காக, இல்லைனா வந்து ஒரு ஸ்டைலிஷாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்காக அடிச்சிருப்பாங்க. அந்த கேஸில் மேரேஜ் இன்விடேஷன் வந்து எவ்வளோ பேஜஸ் இருக்க போகுது? ஒரு ஃப்ரண்ட், ஒரு பேக், அதில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறோம்ல. ஓகே, ஆனால் லார்ஜ் புக்கில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதனால தான் லார்ஜ் புக்கில் ஒரு பேஜ் எடுக்கிறாங்க. இஸ் இட் ஓகே? அப்போ நீங்கள் மேரேஜ் இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு எவ்வளோ மிஸ்டேக் தான் நீங்கள் பார்க்க முடியும். இஸ் இட் ஓகே? அதே மாதிரி பர் மினிட்டுக்கு பார்க்கணும். பிஸி ரோட்டில் எக்கச்சக்கமாக ஆக்சிடென்ட் நடக்கும். எனக்கு எப்படி இருக்கணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஆக்சிடென்ட்ஸ் ஷுட் பி லோ. ஓகே, சக்ஸஸ்ங்கிறது நான் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி தான் பேசுகிறேன். மேம் ஆக்சிடென்ட்டு சக்ஸஸா மேம்?
எனக்கு வந்து என்னப்பா ஆக்சிடென்ட்டை குறைக்கணும்ப்பா, அப்போ என்ன பண்ணலாம், டிராஃபிக் ரூல்ஸை நான் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே, கரெக்டாக அந்த ரெட் வரும்போது தே ஷுட் நாட், த வெஹிக்கிள் ஷுட் நாட் பாஸ், அப்போ ரோட் கிராசிங் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் நான் ஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா எனக்கு சக்ஸஸ்ங்கிறது எதை பற்றி பேசுவேன், ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது தான் சக்ஸஸ். ஓகே மேம், டோட்டலாக கன்வர்ஜென்ட்டாக இருக்கேன் மேம், நீங்கள் பேசுறது வேறு விதமாக இருக்கு. எனக்கு ஒரு விஷயத்துலேருந்து நான் ரூல் அவுட் பண்ணிட்டு வரணும். அப்போ ரூல் அவுட் பண்ணிட்டு வரணும்னா அதை பற்றி தானே நான் பேசுவேன். ஸோ சக்ஸஸ்ங்கிறது வி ஆர் நாட் டாக்கிங் எவ்ரி திங் ஆஸ் அ பாசிட்டிவ் ஆங்கிள். ஓகே, நெகட்டிவ் ஆங்கிளை நம்ம டிவியேட் பண்ணாலே வந்து பாசிட்டிவ் ஆங்கிள் வந்துடும். ஸோ திஸ் வாட் ஐ மீன். Number of radioactive elements per minute in a fusion process, number of demands per minute for health center. Yes, இதெல்லாமே வந்து per minute process. இந்த per minuteன்னு டிஃபைன் பண்ணுறதுனால மட்டும் தான் இது பாய்சான். இன்கேஸ் நீங்கள் per minuteங்கிற வேர்ட் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது பாய்சானாகவே இருக்க முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் per பேஜுங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இது பாய்சான் இல்லை. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஆன் பிஸி ரோட் per minute ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா வராது. per minute per page, இந்த perங்கிற வேர்டு இருக்கிறனால தான் இது பாய்சான். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த கொஸ்டின் வந்ததுன்னா per இருக்கான்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இஸ் இட் ஓகே? ஸோ நம்ம கான்செப்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டோம். நவ் லெட் மீ கோ ஃபார் ஒர்க்கிங் அவுட் த ப்ராப்ளம்ஸ். நவ் பைனாமியல் பார்க்கலாம், அதுக்கு பிறகு பாய்சான் பார்க்கலாம். ரைட்?